இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏற்கனவே 3 வரத்தை குறித்து பார்த்தோம். 4வதாக ஒரு வரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே 1 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்குற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்குற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே குணமாக்கப்படுகிற ஒரு வரம் தேவன் நம் ஆவியிலே வைத்திருக்கிறார். மறுபடியும் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே மறுபடியும் அதே ஆவியிலே நமக்கு குணமாக்கப்படுகிற ஒரு வரத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் குணப்படுத்துகிறவர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் குணப்படுத்துகிற தெய்வம். நம் சரீரத்திலே எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோய் நொடிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சரீரத்துல இருந்திருந்தாலும் அதை தேவனால் குணமாக்க முடியும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த வரத்தை மனிதர்களுக்கென்று ஒப்படைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களுக்கு சுகம், அவர்கள் நோய் நொடிகள் படுவார்கள் என்பதை அறிந்தபடினாலே அவர் குணமாக்குற என்று வரத்தை தேவன் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் சில வேளையிலே சில விபத்துகளினாலும் சில வேற கீழே விழுந்தாவதாலும் இந்த வேற நோய்கள் வந்திருந்தா கூட அதிலே முற்றிலுமாய் சரீரத்திலே அந்த புண்கள் எல்லாம் மறைந்து போவதை பார்ப்போம். அது கரிந்து மறைந்து போவதை நம்ம பார்க்கிறோம், குணமாக்கப்படுவதை பார்க்கிறோம். எப்படி அது ஆயிற்று? தேவனுடைய குணமாக்குற வரம் நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த குணமாக்கப்படுகிறது, அந்த புண்கள் கரிக்கப்பட்டு அதெல்லாம் மறைந்து போகும் அளவு வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு? குணப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சரீரத்துல எந்த பெரிய பலவீனமா இருந்தாலும் சரி, அதை தேவன் நமக்கு குணப்படுத்துகிற வரத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அதை மறந்து விடக்கூடாது. ஒரு நாளும் சத்தியத்தை மறந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்போதும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு குணமாக்கப்படுகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நீங்களும் குணமாக்கப்பட்டிருக்கிற வரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தால் அந்த குணமாக்குற வரம் கர்த்தர் இந்த குணப்படுத்துவார். உங்கள் சரீரத்துல எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, சுகர், அல்சர், எந்த பெரிய வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த குணமாக்குற வர அதிகமாய் உங்களுக்கு தேவைப்படும். அதிகமாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த குணமாக்குற வரத்தை ஆண்டவரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் குணமாக்குற வரத்தை உங்கள் ஆவிலே ஊற்றுவார். அப்படியே கர்த்தர் சத்தியத்தின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.